ஹலோ வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்காரம். மின்னிலம் மண்ணிலம் விழுப்புரம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சால் அழகான வணக்கங்கள். நம்ம ஒரு விழுப்புரத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியலங்க. விழுப்புரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்ன விழுப்புரத்தை பத்தி நீங்களும் கேட்க ஆசைப்படுறீங்களா? சொல்றேன் கேளுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் மற்றும் நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களையும் கொண்ட ஒரே ஒரு மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். தமிழில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இயற்றிய புலவர்கள் வாழ்ந்த மண் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். சைவ சமய குறவர்கள் 4வரில் சுந்தரர் மூர்த்தி நாயனால் பிறந்து வளர்ந்த திருநாவலூர் புண்ணிய மண் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். முகலாய மன்னனின் பஞ்ச கல்யாணி குதிரையை தன் 9 வயதில் அடக்கி தன் தந்தையை சிறமீட்டு வந்த வீரன் தேசிங்கராஜன் ஆண்ட செஞ்சிக்கோட்டை உள்ள மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். காஞ்சி பெரியவர் பிறந்தது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். பாரதியார், கட்டபொம்மன் முதலான வீரத்தமிழர்களை வெள்ளித்திரையில் வேடமிட்டு காட்டிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். பரணர், கபிலர் போன்ற புலவர்கள் வாழ்ந்த மண் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளலின் மகள்களுக்கு ஆதரவளித்த மன்னன் தெய்வீகனாண்ட திருக்கோயிலூரை கொண்டது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். மகாபாரத கதையில் வரும் அரவான் கோயில் கொண்ட உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் ஆலயம் உள்ளது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். கல்வராயன் மலை, நீர்வீழ்ச்சி, ஆரோவில் நகரம், செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை உள்ளடக்கியது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். நெல், கரும்பு, மணிலா உற்பத்தியோடு மரக்காண முப்பழத்தில் உப்பு உற்பத்தி செய்யும் மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதும் குன்றோடு கோயில் கொண்டுள்ள மயிலம் முருகன் ஆலயத்தையும் வீரசைவ மடமான மயிலம் பொம்மாபுரம் ஆதீனத்தையும் கொண்டது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். திருக்கவரை, வக்கரகாலையும் மேல்மலையனூர் அங்காளமடும் அருள்புரியும் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். முக்கணிகளோடு முந்திரியும் கூட விளைகின்ற மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். கருட பகவான் தோற்றுவித்ததும் வில்லிபுத்தூரார், சேக்கிலார், அப்பர், சுந்தரர், சமதரால் புகழ்ந்து பாடப்பட்டதுமான புண்ணிய நதியாம் கெடில நதி உற்பத்தியாவது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். குடவரை கோயில்கள் பலவற்றை கொண்டுள்ளதும் விழுப்புரம் மாவட்டம். பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகளை உள்ளடக்கியதும் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மாமன்னனின் சகோதரி குந்தவை தன் கணவன் வத்தியத்தேவனோடு அரசாண்ட ராஜராஜ சோழபுரத்தையும் கொண்டது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். ராஜராஜ சோழனை பெற்றெடுத்த செம்பியன் மாதேவி பிறந்ததும் ராஜராஜ சோழனின் பாட்டனார் மலையமான் மன்னர்கள் ஆண்டதுமான திருக்கோவிலூரை கொண்டதும் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். ஸ்ரீரங்கத்துக்கும் பழமையானதும் தேவதட்சனால் கட்டப்பட்டதுமான மிகப்பெரிய திருவுருவோடு அருள் புரியும் அரங்கநாதர் திருக்கோயில் அமைந்துள்ள ஆதி திருவரங்கம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். சிவபெருமானே முதியவர் வேடத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து கொண்டதும் மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி முனிவர் சிவஞான உபதேசம் செய்து தீச்சையளித்த தெய்வீகமன் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். மான்களும் மயில்களும் வாழும் காப்பு காடுகளை கொண்டது எங்கள் விழுப்புரம் மாவட்டம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்து மக்களை ஒற்றுமையாய் சகோதரர்களாய் வாழும் தேசிய ஒருமைப்பாடுள்ள ஒரே மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். தமிழ் மொழியில் உள்ள ஒரு சிறப்பான எழுத்துலா லகர எழுத்தை மிக சரியாக உச்சரிக்கும் உண்மையான தமிழ் மக்களை உள்ளடக்கியதோடு மட்டுமில்லாமல் லகர எழுத்தை கொண்ட ஊரணியே விழுப்புரம் தலைநகரமாக கொண்ட தமிழகத்தின் ஒரே மாவட்டம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, விழுப்புரம் மாவட்டம் தான் என்று சொல்லடா, நான் ஆதி தமிழன் என்று நெஞ்சை நிமிர்த்தி நில்லடா.